எஸ்டிஎஃப்ஏ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது மட்டும் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் இந்த ஹைவேல. பட் இப்போ செக் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இடையில செக் பண்ணுவோம். மேபி என்ன வருதுன்னா தேர்டு ஃபோர்த்து மட்டும் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கலினா வந்து அது மட்டும் பார்ப்போம். ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஏன்னா வந்து ஏன் பார்க்க வேண்டாம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு. அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே போகக்கூடாதுன்னு தான் நானும் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படியே பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு 62 செகண்ட்ல, தேர்டுல 89, தேர்டுல 89, ஃபோர்த்து 106ங்க. ஃபோர்த்துல என்னோட பைக் வந்து பாத்தீங்கன்னா 106 போகுது ஃபோர்த்துல. அப்பா ஃபிஃப்த்ல அப்படியே ட்ரை பண்ணுவோமா? ரோடு ஃப்ரீயா இருந்தா நான் ட்ரை பண்ணுவேன், பட் ஃப்ரீயா இல்ல. கார்னிங் வருது, டயர் மோசமா இருக்கு, பட் போயிரும். ஐயோ ஸ்பீடோமீட்டருங்க. ஸோ மாட்டிருக்குமோ? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கு, அந்த சென்சார்ல மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. சென்சார்ல மாட்டுனான்னு தெரியல. இந்த மாதிரி 3 சென்சாருங்க கேரளா போகுது, பயங்கரமா இருக்குங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரோடு. அடிப்படை சூப்பரா போயிட்டு இருக்குங்க பைக்கு. நம்ம கண்ட்ரோல் அப்படியே நம்ம கண்ட்ரோல்லயே தான் இருக்கு. நம்ம கண்ட்ரோல் மீறி எதுவுமே பண்ண மாட்டோம். கார்னிங் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க, இந்த மாதிரி கார்னிங் பண்றதெல்லாம். என்ன குளிரங்காட்டி வாய் வளருதுங்க, பயங்கரமா குளிருதுங்க. ஃபுல்லா நினைஞ்சிட்டு நான் அடிப்பொலி. ஏன்டா ஆகாஷ் இவ்வளவு ஃபாஸ்டா போற? பயம் எல்லாம் இல்லவே இல்லைன்னா